Hi students, இன்னைக்கு நம்ம class 10 max second chapter numbers and sequencesல exercise 2.3ல 9th and 10th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the remainder when 2 power 81 is divided by 17 னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். So first நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? மாட்ல எழுதிக்கலாம். ஓகேவா? 2 power 81 congruent to x ரிமைண்டர் தான் தெரியாது நமக்கு. இங்க mod 17. ஓகேவா? இப்போ இந்த 2 power 81 நம்ம பிரிச்சு எழுதிப்போம். 2 power 40 into 2 power 40 into 2 power 1 congruent to x mod 7 இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. mod 17 40, 80, 80 plus 1, 81. So, multiplicationல இருந்தா நம்ம powers add பண்ணுவோம் இல்லையா? அதை தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதை 40 எப்படி எழுதலாம்னா 2 power 4 to the whole power 10. 4 into 10, 40. அதே மாதிரி இதையும் எழுதிக்கோங்க 2 power 4 to the whole power 10 into 2 power 1 congruent to x mod 17. இப்போ இந்த 2 power 4 என்ன வரும்? 2 into 2 into 2 4 டைம் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ 16 வரும். ஸோ 16 power 10. அதே மாதிரி இதுவும் 16 power 10 into 2 power 1 x mod 17. மறுபடியும் இந்த 10 நம்ம எப்படி எழுத போறோம்னா 16 ஸ்கொயர் 2 into 5 னு போட்டுக்குவோம். ஓகேவா? 2 into 5. அதே மாதிரி 16 ஸ்கொயர் 5 into 2 power 1 congruent to x mod 17. இப்போ 16 ஸ்கொயர்னா 16 into 16 256. இந்த 256 17ஆல டிவைட் பண்ணுங்க. 256 17ஆல டிவைட் பண்ணுங்க. 17 1 டைம் 17 8 86 86னா 5 டைம்ஸ் 85 பேலன்ஸ் வந்து 1. ஸோ நம்ம இந்த ரிமைண்டர் மட்டும் இங்கே போட்டுக்க போகிறோம். இது ஃபுல்லாக 255 வரைக்கும் நமக்கு வந்து டிவிசிபிள் ஆகிடும். இந்த 1 மட்டும் ரிமைண்டர் மட்டும் இங்கே போட்டுக்குவோம். 1 to the power 5 into இதுவும் அதே மாதிரி 1 to the power 5 into 2 power 1 is congruent to x mod 17. இப்போ இது 1 anything 1க்கு எத்தனை பவர் போட்டாலும் என்ன ஆகும்? உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ 1 into 1 into 2. இப்போ எத்தனை வரும்? 2. ஸோ இந்த வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைச்சிச்சு இல்லையா? இது இருக்கட்டும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 போட்டுருங்க. இப்போ 2 power 81 is congruent to 2. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 power 81 is equal to 2 sorry is congruent to 2 mod 17. ஸோ அப்போ x is equal to 2. Therefore remainder is equal to 2. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் த ரிமைண்டர். ஓகேவா? அடுத்து 10th சம் பார்ப்போம். The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. ஓகேவா? The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours, 4.5 hours ahead to that of London's time, then find the time at London
when will the flight lands at the London airport? London airportல எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் டைம் என்ன வரும் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து 11 hours. அடுத்தது ஸ்டார்டிங் டைம். Starting time is equal to 23:30 on Sunday. 23:30 னா நமக்கு என்ன டைம் வரும் அப்படின்னா 11:30 PM னு வரும். 11:30 PM எப்படின்னா இது 24 hours இல்லையா, அதை மாதிரி போடலாம். 12 மைனஸ் பண்ணி 23:30 - 12 பண்ணும்போது நமக்கு 11:30 வரும். 11:30 PM நைட்டு. ஓகேவா? இப்போ ட்ராவலிங் டைம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ட்ராவலிங் டைம் அப்போது 11:30 PM 11:30 + 11 hours கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 22:30 hours. இது மறுபடியும் நம்ம ஆர்டினரி டைமில் எழுதணும்னா 22:30 - 12 மைனஸ் பண்ணிடுங்க. 22:30 means 10:30. 10:30 AM. ஏன்னா இது 11:30 12க்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது ஏஎம்க்கு வந்துடும் இல்லையா. இப்போ 10:30 AM. சண்டே 11:30க்கு கிளம்புது. ஓகேவா? சண்டே 11:30 PM. சண்டே நைட் 11:30க்கு கிளம்புது. அதுலேருந்து 11 hours வந்து ட்ராவலிங் டைமு. ஸோ அது பண்ணோம்னா நமக்கு 22:30 வருது. ஓகேவா? 22:30 அப்போது ஆர்டினரி டைமில் மாற்றினோம்னா 10:30 AM ஆகிடும். நைட்டு கிளம்புது. 11 hours ட்ராவல் பண்ணுறதால மறுநாள் காலையில் வந்து 10:30 AM போகுது. பட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸு is 4.5 hours. Ahead to London. லண்டனை விட 4.5 hours முன்னாடி இருக்கிறோம் நம்ம சென்னை டைம். ஓகேவா? the time reach to London airport. the time reach to London airport இன்னும் ஒரு 10:30 - 4.5 hours 4:30. ஓகேவா? முன்னாடி இருக்கிறதால நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன வரும்? 6 AM. 10:30 AMலேருந்து 4.5 hours நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6 AM கிடைக்கும். So the flight reached the London airport. The flight reached the London airport on Monday 6 AM. ஓகேவா? ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 10:30 AM அங்கே போகுது. பட் நம்ம 4.5 hours முன்னாடியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டைம் 6 AM அங்கே லண்டன் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுது. இதுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.